3 வேளை பட்னியா கிடந்து நைட் நேரம் ராத்திரிக்கு விரத விட்ட காலம். இப்போ 3 வேளையும் மாலை ஓட்டுக்கிட்டே 4 சம்சா காலையில் 4 சம்சா 5 உளுந்த வடை. மதியம் பார்த்தா ஜூஸ் குடிக்கிறேன்ட்டு 2 ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட. என்ன விரதம்? விரதமா அது? மன நிம்மதிக்கு மாலை ஓட்டது அந்த காலம். இப்ப மதுவை மறக்கத்தே மாலை ஓடுற சிலவே. அதே உண்மை. 2 இல்ல இல்லைலாம் சொல்லாத. நான் சத்தி வாங்கி போறேன், பெரிய கோடாங்கி நாங்க. இல்ல இல்லைன்னா அப்ப மாலை ஓட்டா தண்ணி அடிப்பேனே. ஒரே ஒரு விஷயம், மாலை ஓட்டா தண்ணி அடிக்க கூடாது. கப்ளிங் நோ, டொங்காஸ் அது செய்யக்கூடாது. ஆனா மற்ற செய்தி வீடியோ அடிக்கலாம், கணேஷ் பயில ஓடலாம், பூலிப்பு வைக்கலாம், வெத்தலை ஓடலாம். இது மட்டும் சாமி உங்களுக்கு வாரலி விடுமோ? ஒரு மனதோடு பக்தியோடு யாரு ஒருத்தன் மாலை போடுறோமோ, நீ ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்குள்ள ஐயப்பன் வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்குவ. இதே உண்மை. மாலை ஓடும் போது கூட பார்ட்டி வைக்கிறாங்களப்பா. 3 நாளைக்கு முன்னாடி கொண்டாடிட்ட போய் இருக்கிறத கொண்டாடி மூக்குத்தியை கொண்டு வா, அடவு வைப்போம். எதுக்கு பார்ட்டி வைக்கணும்? பயல ஊற மாலை ஓடுறது கேட்குறேன். மாலை ஓடுறதுக்கு பார்ட்டியா? நிறைய ஓதையில முதல் நாள் குடிச்சு விட்டு குருசாமிகிட்ட போய் நிற்கிறேன். அப்படியே குருசாமி லேசா வந்து அன்னைக்கு அருள் பிடிச்சி ஆடுவார், மங்குன்னு தப்பி. ஆனால் இவன் தண்ணீர் வச்சுட்டு போனேன் பாரு, வாயை திறக்க மாட்டேன். திறந்தா வாட வரும், இருந்தாலும் நம்ம நோத்தாமமான வைவேன். இப்படியே நிற்பேன். குருசாமி உனக்கு எந்த குறையும் வராத, மாலை ஊர்றான்டாண்ட வைவேன். இந்த உலகமே அப்படி போய்க்கிருச்சு. முததான் சரக்கு ஓட்டுற ஆளுல போய் கேட்பாங்க பிளாக்ல. இங்க பிளாக்ல சரக்கு ஓடுதா, ஒரு கட்டிங் தானே, எனக்கு ஒரு கட்டிங் தானேயா, பெட்டிக்கடையில் போய் கணேஷ் போயில அந்த பொம்பளை என் தாலி எறிய வைக்கல, பிளாக்ல வாங்க போறேன். என் தம்பி எதுக்கு போறேன்னு தெரியல, கண்டுக்கவே இல்லையா, ஆன்ஸ் வாங்குவான். இப்போ ஊரா ஆம்பளை எதுக்கு போறேன்னா யாருக்குமே பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம பூரா பேரும் மண்டை கண்டிலாம் பேய் மாதிரி ஊரா போய் இந்த பழைய டிவி குடம் இரும்பு வாங்குவாங்க வாரு, அந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஊர்ல எதுவும் பழசவட்டை கிடக்கானே, அவங்க என்னது ஒண்ணுதான் எத்து பல்ல அறுத்தாலும் பரவாயில்ல, பல்ல ராவிக்கிட்டு ஏதாவது கிஸ் அடிச்சுக்கிறேன். அதுலயும் சில பேர் காலில் வந்து கெஞ்சிறேன், 3 உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல, ஊர்ல கொண்டு போய் செம்பரியாட்டு கடை மாத்திக்கிறேன். ஒண்ணுமே பண்ண முடியல. டெய்லி சீமாக்கர்ல மண்டி ஓட்டு அப்படின்னு உன்னை நினைச்சு செருப்பிட்டு அடிப்பேன். பொண்ணு கிடைக்கல. ஆளுக்கால விசாரிச்சுக்குவாங்க, நீங்க என்ன வளர்க்குறிய? நான் கொத்தனாரா? கோயம்புத்தூர் ஒன்னா எவ்வளவு தருவாங்க? 3 வேளை சாப்பாடு போட்டு 1300 தருவாங்க. நீங்க லோக்கல்லே பாத்துக்கிறேன் ப்ரோ, லோக்கல்லே 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் பெட்ரோல் தராங்க. அப்படியா அப்படின்னு விசாரிச்சாங்க. இப்ப 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா இளவட்டமே விசாரிக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ? இல்ல ப்ரோ. வயசு என்ன இருக்கு? 41 பிறந்துருச்சு ப்ரோ. உங்களுக்கு? எனக்கு 48 ஆயிடுச்சு. இன்னும் ஒண்ணும் கிடைக்கல. ஏன் தமிழகத்திலே பெண்கள் குறைந்து விட்டால் என்றால், உலகத்திலே பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாம் பிறந்த தமிழகத்திலே பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு, பெண் குழந்தை பிறந்தால் மூதாட்டிய சொன்னது கள்ளிப்பால கொடுத்து கொள்ளு. ஒரே ஒரு விஷயம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்கள் பிறத்து விட்டோம், பெண்கள் குறைந்து விட்டார்கள். இப்ப மாதிரிதான் கடமாட்டு கண்டு வாங்கும் போதே அட்வான்ஸ் கொடுத்துருவேன். காலம் கண்டு போட்டா எனக்கு. இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே போய் அட்வான்ஸ் போட்டுறேன். இந்த பிள்ளை என் மகனுக்குத்தேன், என் சொத்தை எழுதி வைக்கணும், வேற வழி இல்லையே. ஆனா நம்மெல்லாம் முன்னாடியே கல்யாணம் செஞ்சுட்டோம்னு சந்தோஷப்படுங்க ப்ரோ. நீதான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? ஏன் ப்ரோ ஒரு மாதிரியா வாடுது? எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பாருங்க. ரொம்ப ஃபீல் பண்றியாடா? உனக்கு உங்க அப்பத்தா இருக்கவர்? ஆமாண்ணே. சுடுகாட்டுல படுத்து கிடக்கும், சேச்சி பச்சு தோண்டி விட்டு நெஞ்செலும்பு சூம்பிட்டு படுத்து. என்ன பெடி ராஸ்கல், என்னை பார்த்தவன் மாமா மாதிரி. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கே பத்தியா? இங்க இருக்க ஆளுகளுக்கு பூரா வாழ்க்கையில எந்த குறையும் வராது. ஏன் சொல்றேன்? எல்லாம் மண்டி போடுங்க. அப்ப இந்த கம்ப ஒரு 10 ரூபாய்க்கு வாடகை கொடுங்க. உன்னை பொழந்துட்டு விடுறேன். கண்டுக்கிறவே இல்லடா அண்ணா. எங்க பெரிய பாதை இந்த எங்க அண்ணன் இன்னைக்கு என்னடா வந்து சிக்கிறாள் ஊரா அப்படியே எதுல போய் முடிய போதோ. இதுல மருந்து மணி வேற முண்டைக்கு ஒத்தா கண்ணு வேற தெரியாது. டேபிளுக்குள்ள விழுந்து மண்டை உடஞ்சிடாம. மை செட்டு போடுற கலை
உண்மையிலே ஒரு அபூர்வமான கலை. அந்த மை செட்டு போடும் போதே கண்ணுல வாழ அப்படிலாம் கரெக்ட் பண்ணுவியா? கண்ணுல வாழ ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பாட வார்த்தை சொல்லம்மா. அந்த அடி கராட்டை அடி அடிச்சவாரு. நீ நல்லா இருக்கணப்பா. அந்த ஆள் விசிட்டிங் இருந்த வாங்க ஒரே அடிதான் மாவளை குத்துற மாதிரி கண்டுங்கணும். நீ அடிச்சு மண்ணில் தள்ளி விட்டு மை செட்டு போடுற ஆளுகளுக்கு ஆரம்ப காலத்துல பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னே. நிஜமா தானே? எங்க சித்தப்பால மை செட்டு வச்சிருந்தார். அவருக்கு பொண்ணே கொடுக்கல. இந்த பரிசம் போட்ட உடனே மாப்பிள்ளை வேலை எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த காலத்துல உள்ள பெரிய ஆளுங்க போய் நேர்ல பார்ப்பாங்களாம். எங்க சித்தப்பா மை செட்டு போட்டுக்கிட்டே பட்டணம் எப்படி திரியிருக்காரு அப்படி திரியிருக்காரு. பொண்ணோட அப்பா பின்னாடி பார்த்துட்டு இந்த பையன் உனக்கு வேணாம் தான்ட்டேன். ஏன்ப்பா? இவன் இல்ல இவன் இதுவே இந்த திருதுறேன் உன்னைய கொண்டு போனா சதகரையெல்லாம் பிச்சு புரியாத்தாவே. ஆனால் இன்னைக்கு மைசெட்டு போறவங்க தான் உலகத்திலே சாதித்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் புத்தானத்தம் தளபதி. வாழ்த்துக்கள் ப்ரோ. 3 தடவை உன் பேரை சொல்லிட்டு ஒரு 10 ரூபா தள்ளியே ப்ரோ. நீ பொழைச்சுக்கிறவன் நான் தெருவில் தெரிய அல்ல. இன்னைக்கு யாரு மூஞ்சில போப்பா என்னடா மருதமணி மாதிரியே இருக்கான். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு மட்டும் போதும். யாரு காசுக்கு ஆசைப்படாத இந்த உழைக்க வர்க்கத்துக்கு மட்டும் எந்த குறையும் வாழ்க்கையில வர. இதே உண்மை. பசியில பட்னியில கிடந்தவனுக்கு தாயா பசியோட அருமை தெரியும். பிறந்ததுலேருந்து பணக்காரனா இருந்தா பணத்தோட அருமையும் தெரியாது, ஏழையோடைய பசியோட அருமையும் தெரியாது. எங்க அண்ணன் தம்பிக்கு தான் தெரியும். இவருக்கலாம் இங்க முள்ள வட்டி அனுப்பா. என்னடா எலி குஞ்சு மாதிரி போயிட்டு வரீங்க. இதுல யாருக்கு தெரியுமா அதிக சீட்டு வரணும்? 5000 கோடி 500 கோடி 100 கோடி வச்சிருக்கேன் பாரு. அவனைத்தான் சீட்டு வர பயிரெல்லாம் இந்த தெரியாது. காலையில பார்த்தா புத்தானத்தர் ரோட்ல நடப்பேன் பாரு. என்ன ஏன் அவ்வளவு வேமா போறிய? அப்படி வேமா போனீங்கன்னா 500 கோடி போயிடும். இவன் இங்க நடப்பேன் மணப்பாறையில போய் தொப்பை அடிக்கும். அடிச்சு எனலுக்கு 10 பயில பள்ளிக்கூடத்து பயில தொப்பை கீழே நிற்பேன். என்னடா இங்கதான் நல்லா கதகதப்பா இருக்கு. ஏன் இவங்களுக்கு எல்லாம் ஏன் வராது? வேர்வையா ரத்தமையா? ஒவ்வொரு 100 ரூபாய பாக்குறது எங்க அண்ணன் தம்பி படுற கஷ்டம். பிறவி என்பது 7 தடவைன்னு சொல்லுவீங்க. 7 தடவை தானா? 7 பிறவி இருக்கானே? கிடையாதுனே. போன பிறவி நீ எப்படி இருந்த? தவளையா இருந்தியா? எலியா இருந்தமா? கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவிலே இந்த ஊர்ல இன்னார் மய இப்படி வாழ்ந்து விட்டு சென்றாயா. இதுல என்ன தெரியுமா? அப்பேன் தண்ணி அடிச்சு இறந்து போயிருக்கேன். பெத்ததாப்பேன் தண்ணி அடிச்சு இறந்து போன உடனே அந்த ஐஸ் பாயத்துல வச்சிருக்காங்க. மயன் அதே தப்பத்தாண்ட செய்யறேன். அப்பா துக்கம் தாங்க முடியல. ஆப்ப சாப்பிட்டு குழுவாட்டும் போது இவன் போய் படுத்துக்கிறேன். தந்தை எந்த தப்பு செஞ்சாரோ அதை தப்பை செய்யாமல் நம்ம தந்தையோடு மேல் வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். பாரு இந்த அண்ணே என் தம்பியை கைதட்டுதான் எனக்கு பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு 10 ரூபாவோட வரல எவன் மூஞ்சில முடிச்சுன்னு தெரியல. ஏற்கனவே என் டிரைவர் வேற டிராக்டர் ஓட்டுறேன். கார்ல படுத்து கிடக்கும் போதே அவனுக்கு உழவு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். என்னைக்கு கலப்பையை போட்டு ஊர்ல உழுக போறாங்க. என் மேனேஜர் சாதாரண இல்லையாப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பா வைத்தேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடிச்சு இந்த காசை வாங்கி ஏழை வேலையை காப்பாற்ற ஒரு சாங் பாடுவோமா? தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தென்பாண்டி ராமன் நாட்டி தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே தென்பாண்டி ராமன் நாட்டி நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா.
கலாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இருக்கிற கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணா தமிழக மண் மீது உருது வீணா பின் மீது கனகேறினா தமிழக மண் மீது பொறுத்துவினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயாவை கைதட்டாத ஊரும் இந்த ஊர்ல ஒரே விஷயம். அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு ஞானமான மனிதனை பார்க்க முடியாது. இன்னைக்கு எல்லாருமே பிள்ளை தவந்தவனே ஒரு மஞ்ச வண்டி வருது, அந்த பிள்ளையை ஏற்றி விட்டு மாதம் 25,000 கட்டி எல்கேஜி யூகேஜின்னு சேர்க்கிறீங்க. ஆனால் அரசு பள்ளிகளே படிக்கின்ற பொழுது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தாய் தந்தைக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் அந்த படிக்கின்ற காலத்திலே வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு அன்றாட நாளிதழ்களை வீடு வீடாக போட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து படித்து பட்டம் பெற்று உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு தமிழன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தான்னா அவர் இந்தியா மாநிலத்தில் பிறக்கல. நம் பிறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விளையாண்டு கொண்டிருக்கின்ற உழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்பது எனக்கு பெருமை. எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பெருமை தானே. கைதட்டா.